ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், பிள்ளான் திருவடிகளே சரணம், நஞ்சியர் திருவடிகளே சரணம், நம்பிள்ளை திருவடிகளே சரணம், வடக்கு திருவேதி பிள்ளை திருவடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம், வாதிகேசரி அழகமான ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே நம்ம ஜாமாதரம் முனிம் நம்ம ஜாமாத்ரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுதவதாம்புஜே குமருக்வம் व्यामोहदस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता योतयस्तनया भूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेरुकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं शरश्च महताह्वय भट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेण प्रकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. नाथं पङ्कजनेत्र राम यमुना वास्तव्यमालादरान् योगीन्द्रं पुरुषेशचन्द्र जलदिं गोविन्दकूरादिपौ भट्टार्यं निगमान्तयोगि जगदाचार्यो सकृष्णद्वयो वन्दे माधव पद्मनाभ समनकोलेश देवादिपान्. திருவருள்மாள் சேனமுதலி ஷடகோபன் நாதமுனி சீருயக் கொண்டார் மணக்கால் நம்பி சென்றாம் ஆள வந்தார். குரு மாலாதரர் குருகேத்திரார் கண்பாம் எதிராசர் கோவிந்தர் பூரேஷர் பட்டர் வேதாந்தி முனி இருகண்ணர் கண்புடைய நம்பிள்ளை இவர் ஈழலித்தற்கு ஏய்ந்த மாதவர் பற்பனாபர் இவர் அருளாளர் திருப்படி உண்ணிய தேவப்பெருமாள் கைக்கொண்டருளும் திருமலையாழ்வார் பதங்கள் முன்பெண்ணூர் சேர்ந்தனவே. பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சகசிர சாகோபனிஷத் சமாகமம் நமாமியம் திராவிட வேத சாகரம். திருவழுதி நாடென்னும் தென்குருகூர் என்னும் அறிவினிய வன்பொருணல் என்னும் அறிவுறந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் மண்குருகூர் பேணும் இனத்தாரே எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலே நின்று ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பத்து ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றே. ஆய்ந்த பெருங்கீராட் ஷடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் அன்ன தமிழ்மறைகள் ஆயிரமும் இன்ன முதல் தாய் ஷடகோபன் மைம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க இறைநிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகையர்வோன் யாழ்மிசை வேதத்தியல். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிலம் அருளப் பெற்றவர் ஆழ்வார். ஆழ்வாரருடைய திருவாய்மொழியை நம்பிள்ளை அருளி வடக்கு திருவேதி பிள்ளை ஏடுபடுத்தியுள்ள 36,000 படி வியாக்கியானத்தை கொண்டும் வாதிகேசரி அழகமான ஜீயர் அருளிய 12,000 படி பதவுரையை கொண்டும் அனுபவித்து வருகிறோம். தற்பொழுது நாம் இருப்பது மாலைநன்னி என்கிற அற்புதமான பதிகம். திரு கண்ணபுரத்து எம்பெருமான் சௌரி பெருமாள் விஷயமாக நம்மாழ்வார் செய்துள்ள அற்புதமான மங்களாசாசனம். இந்த பதிகத்திலே இருக்கக்கூடிய கருத்து என்ன என்பதை நாம் கடந்த 2 காலக்ஷேபங்களிலே அனுபவித்தோம். பிரவேசத்திலே அறுக்கும் வினையிலே ஆழ்வாருக்கு எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை ஏற்படுகிறது. திருநாவாய்க்கு சென்று அனுபவிக்க வேணுங்கிற ஆசை ஏற்படுகிறது. அது கைகூடாததினாலே மிகவும் வருத்தம் ஏற்படுகிறது. அந்த வருத்தம் தோய்ந்த பிரிவு பாசுரமாக மல்லிகை கமல் தென்றல் என்கிற பதிகம் ஆழ்வாராலே அருளி செய்யப்பட்டது. இதை கண்ட எம்பெருமான் ஆழ்வாரை இவ்வளவு நாம் தவிக்க விடக்கூடாது, ஆழ்வாரை எப்படியாவது சமாதானப்படுத்த வேண்டும் என்று பார்த்து தான் திருக்கண்ணபுரத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய இருப்பை காட்டி கொடுக்கிறான். ஆழ்வீர், உமக்காகத்தான் நாம் இங்கே இருக்கிறோம், உமக்கு என்ன நம்மோட கூட வேண்டும் என்கிறதுதான் ஆசை, அதை நாம் உமக்கு நிறைவேற்றி தருகிறோம். உம்முடைய இந்த உடம்பு கீழே விடும் பொழுது உமக்கு மோட்சம் நம்மை அடைந்து எப்பொழுதும் நம்மோட அனுபவித்திருக்கலாம் என்று எம்பெருமான் ஆழ்வாருக்கு சொல்ல, அதனாலே ஆழ்வார் சமாதானம் அடைந்தார், மிகவும் ஆனந்தத்தையும் அடைந்தார். சம்சாரிகளையும் மற்றவர்களையும் பார்த்து உபதேசிக்கிறார். இந்த திருக்கண்ணபுரத்திலே எம்பெருமான் நம் எல்லாருக்காகவும் வந்திருக்கிறான், எனக்காக மட்டும் இல்லை, நம் எல்லாருக்காகவும் இருக்கிறான். அவனை நீங்கள் இங்கே வணங்குங்கோள், அவனுக்கு கைங்கரியம் பண்ணுங்கோள். அந்த எம்பெருமான் விஷயத்திலே நீங்கள் பக்தியையோ பிரபத்தியையோ இல்லை அவனுடைய திருநாம உச்சாரணத்தையோ அவனுடைய விதேசத்தினுடைய திருநாம உச்சாரணத்தையோ நீங்கள் பண்ணினீர்கள் என்றால் அந்த எம்பெருமான் உங்களை கைவிட மாட்டான், நல்லது பண்ணுவான் என்று உபதேசம் பண்ணுகிறார். அதுதான் இந்த பதிகத்திலே நாம் அனுபவிக்க இருப்பது. அதிலே முதல் பாசுரம் மிக மிக சுருக்கமான வியாக்கியானங்கள், சுலபமான பாசுரங்களே நமக்கு சுலபமாக புரியும்படி இருக்கக்கூடிய பாசுரங்கள். அதுக்கு வியாக்கியானமும் மிக எளிமையான வியாக்கியானம், அதை அனுபவிக்கலாம். மாலை நன்னி தொழுதெழுவினோ வினை கட காலை மாலை கமலமலரிட்டு நீர்
வேலை மோதும் மதில் சூழ் திருக்கண்ணபுரத்து ஆளின் மேல் ஆள் அமர்ந்தான் அடியணைகளே. இந்த பாசுரம் அந்த எம்பெருமானுக்கு நீங்கள் எல்லா காலத்திலும் வந்து கைங்கரியம் பண்ணுங்கோள். எங்கே பண்ணணும்? திருக்கண்ணபுரத்திலே பண்ணுங்கோள். பண்ணினா என்ன ஆகும்? உங்களுடைய துக்கமானது போகும் என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். முதல்ல பதவுரை. முதற் பாட்டில் வட்டதளசாயியான மகோபகாரகன் திருவடிகளிலே பிரேமயுக்தராய் கொண்டு சர்வ காலங்களிலும் கைங்கரியம் பண்ணுங்கோள் என்று இத்திருவாய்மொழிக்கு பிரதிபாத்தியமான அர்த்தத்தை சங்கிரகித்து அருளி செய்கிறார். இந்த திருவாய்மொழியிலே இருக்கக்கூடிய அர்த்தத்தை சுருக்கமாக முதல் பாசுரத்திலே காட்டுகிறார். எப்படி உயர்வர உயர்நலம் அந்த 10 பாசுரங்களுடைய சுருக்கமாக உயர்வர உயர்நலம் பாசுரமே இருக்கு. 10 பாசுரத்துல இன்னும் சொல்ல போனா மொத்த திருவாய்மொழியோட சுருக்கமே அந்த உயர்வர உயர்நலம்ங்கிற பாசுரம். அதுக்கு மேலே அந்த பதிகத்தினுடைய சுருக்கமும் அந்த உயர்வர உயர்நலம் என்கிற பாசுரம். அதே போல இந்த பதிகத்திலேயும் இது போல ஒரு சில பதிகங்கள்ல அந்த முதல் பாசுரம் அந்த பதிகத்தில் இருக்கக்கூடிய கருத்தை சுருக்கமா காட்டுவதாக இருக்கும். அப்படி இந்த பதிகத்திலையும் அப்படித்தான் அமைந்திருக்கு. வட்டதள சாயியான மகோபகாரகன், ஆழம் இடையிலே சயனித்திருக்கக்கூடிய பெரிய உபகாரகன், நமக்கு நன்மையை பண்ணினவன், திருவடிகளிலே அந்த எம்பெருமாளுடைய திருவடிகளிலே பிரேமயுக்தராய் கொண்டு காதலை உடையவர்களாக கொண்டு சர்வ காலங்களிலும் எல்லா காலத்திலும் கைங்கரியம் பண்ணுங்கோள், அவனுக்கே கைங்கரியம் பண்ணுங்கோள் என்று இத்திருவாய்மொழிக்கு பிரதிபாத்தியமான அர்த்தத்தை, இந்த திருவாய்மொழியிலே காட்டப்படக்கூடிய அர்த்தம், அதை சங்கிரகித்து அருளி செய்கிறார். அதை சுருக்கமாக அருளி செய்கிறார். வேலை திரைக்கிழப்பத்தை உடைய சமுத்திரத்தாலே மோதப்பட்ட மதில் சூழ்ந்த திருக்கண்ணபுரத்திலே வர்த்திக்கும் அவனாய். அந்த காலத்துல திருக்கண்ணபுரம் அந்த கடற்கரை வரைக்கும் இருந்திருக்குன்னு சொல்லுவார்கள். எப்படி இங்க சப்த பிராகாரம் இருக்கோ அங்கேயும் சப்த பிராகாரம் இருந்திருக்குன்னு சொல்லுவார்கள். அந்த ஒரு பிராகாரம், கடைசி பிராகாரம் கடற்கரை வரைக்கும்னு சொல்லுவார்கள். அப்படி ஒரு விதமா சொல்லுவார்கள். ஆனா பிற்காலத்திலே கடலானது உள் வாங்கி இருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிருக்கலாம். ரொம்ப வருஷம் 64 சதுர்யுகங்களா இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த திருக்கண்ணபுரத்து பெருமாள் 64 சதுர்யுகங்களா இங்க இருக்காருன்னு சொல்லுவா. அப்படி கீழே வீடு, இது கீழே வீடு, அது மேலே வீடு. இதுதானே கிழக்கு. ஆமா ஆமா, திருவரங்கம் மேல வீடு, அது கீழே வீடு. ஆமா, அதுதான் கடற்கரையை ஒட்டியிருக்கு கிழக்கு. ஆமா, அது கீழே வீடுன்னு சொல்லுவார்கள். அப்படி அந்த கடற்கரைக்கு அருகிலே இருக்கிறதுனால கடல் வந்து அந்த மதிலே மோதக்கூடிய திருக்கண்ணபுரத்திலே வர்த்திக்கும் அவனாய், வாழக்கூடியவனாய், ஆளின் மேலால் அமர்ந்தான் அடியணைகள். வட்டதள சாயியாய் கொண்டு ஜகத்தை ரட்சித்த அகட்டித்த கட்டனா சமர்த்தனானவன் திருவடிகளை உத்தேசித்து ஆளின் மேலால் அமர்ந்தான். ஆளின் மேலால் அமர்ந்தான்னா இந்த ஆலை இடையிலே சயனித்திருப்பவன், அவனுடைய அடியணைகள் திருவடிகள், அதை விளக்குறார். வட்டதள சாயியாய் கொண்டு ஜகத்தை ரட்சித்த, இந்த உலகத்தை காப்பாற்றினான், வயிற்றில வைத்து எல்லாவற்றையும் காப்பாற்றினான். அப்படி ரட்சித்த அகட்டித்த கட்டனா சமர்த்தனானவன். அகட்டித்த கட்டனா சமர்த்தன்னா சேராததை சேர்க்கக்கூடிய சாமர்த்தியத்தை உடையவன். பெரிய உலகம், அதை வயிற்றிலே வைத்துக் கொண்டான், சின்ன ஆலையிலே படுத்துட்டு இருக்கான். அப்போ எப்படி சேராத சேர்த்திருக்கான் இல்லையா, அதுதான் இங்கே அகட்டித்த கட்டனா சாமர்த்தியம். அந்த சாமர்த்தியத்தை உடையவன் திருவடிகளை உத்தேசித்து அந்த திருவடிகளை குறித்து மாலை பிரேம பாரவசியத்தை நன்னி பெற்றுக்கொண்டு, இவர் ஒரு விதமா காட்டியிருக்கார். மாலைங்கிறதுக்கு இங்கே காதல்னு ஒரு அர்த்தம் காட்டியிருக்கார். பிரேம பாரவசியம், அதான் காதல். அதை நன்னி பெற்றுக்கொண்டு, அதை உடையவராக இருந்து கொண்டு காலை மாலை அகோராத்திர விபாகம் அற, பகல் இரவுங்கிற வித்தியாசம் இல்லாமல் ஆதரானுரூபமாக நம்முடைய ஆசைக்கு ஏற்றாற் போலே கமலமலர் விலட்சணமான தாமரை பூக்களை, நல்ல உயர்ந்ததான சிறந்ததான தாமரை புஷ்பங்களை இட்டு பணிமாறி, இட்டுன்னு அதை சமர்ப்பித்து, அதான் பணிமாறி. நீங்கள் வினை உங்கள் அனுபவ அலாப கிளேஷம், வினைங்கிறது இங்க துன்பம்னு காட்டுறார். எம்பெருமானை அனுபவிக்கிறதை பெறாதவர்கள், அனுபவ அலாபம், அந்த பெறாமல் இருக்கக்கூடிய துன்பம், அது
கெட தீரும்படி, அது போகும்படி. பொதுவா வினைன்னா நீங்க இதை பண்றதா உங்களுடைய துன்பம் போகும் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனா இந்த இடத்துல துன்பம் எது? நல்ல உயர்ந்த அடியவர்களா இருந்தால் எம்பெருமான அனுபவிக்காது தான் துன்பமா இருக்கும். வீடு கிடைக்கலையே, வாசல் கிடைக்கலையே, அதெல்லாம் துன்பமா இருக்காது. அதனால இங்கே எதை சொல்லுகிறான்னா அனுபவ அலாப கிளேஷம் கெட தீரும்படி தொழுது எழுமினோ. பத்தாஞ்சலி புட்டாகா என்கிறபடியே சேஷத்துவ அனுரூப விருத்தியை பண்ணி உஜ்ஜீவியுங்கோள். தொழுது எழுமினோ, தொழுது எழுமினோங்கிறதுக்கு அர்த்தம் காட்டுறார். பத்தாஞ்சலி புட்டாகா, இது ஸ்வேதத்வீபவாசிகள் எப்பொழுதும் கையை கூப்பி எப்பொழுதும் எம்பெருமானை பார்த்து நமகா நமகான்னு சொல்லிட்டே இருப்பார்கள். அப்படி அது என்ன காட்டுறது என்கிறபடியே சேஷத்துவ அனுரூப விருத்தி. சேஷத்துவம்னா அடிமைத்தனம், அதுக்கு பொருத்தமான செயல் எது? கையை கூப்பி கொண்டு நமகா நமகான்னு பண்ணுவது. அதை பண்ணி உஜ்ஜீவியுங்கோள். அதை பண்ணினீர்கள் என்றாலும் உங்களுக்கு உஜ்ஜீவனம், இந்த உஜ்ஜீவனத்தை அடையுங்கோள். இதான் பாசுரத்துக்கு அர்த்தம். மேல் ஆள் என்றது ஆளின் மேல் என்றபடி, மேலாள்னு இருக்கு, ஆளின் மேலால் அமர்ந்தான் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல ஆளின் மேலால் அமர்ந்தான்னா ஆளின் மேலால், ஆளின் ஆள் மேல். அது என்ன அர்த்தம்னு வியாக்கியானத்தை காட்ட போறார். ஆளுங்கிறதுக்கு ஜலம்னு ஒரு அர்த்தம். நீருக்கு மேல ஆள் இலை, அதுக்கு மேல படுத்துட்டு இருக்கான், இது ஒரு அர்த்தம். இல்லைன்னா ஆழம் இலையில படுத்திருக்கான், ஆளுங்கிறது அசைச்சொல். ரெண்டு விதமான அர்த்தம். அசைச்சொல்னா ஒரு பாசுரத்துல எழுத்து குறைவா இருக்குங்கிறதுனால சேர்த்துக்கக்கூடிய சொல். அப்படியும் முன்னாடி பார்த்தோமே, மல்லிகை கமல் தென்றல் ஈரும் ஆளோ, அதுல ஆள் ஓ ரெண்டுமே அசைச்சொல். ஆனா ரெண்டுமே விஷாதத்தை குறிக்கிறது, துன்பத்தை குறிக்கிறதுன்னு பார்க்கணும். அது போல இந்த இடத்துல ஆள்ங்கிறது அசையாய் கிடக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் காட்டுறார். இது ரெண்டு விதமான அர்த்தமும் சொல்லுவார்கள். இது பதவுரை, இது ஈடு வியாக்கியானம். முதல் பாட்டு இத்திருவாய்மொழியில் சொல்லுகிற ஆශ්‍රயணத்தை சங்கிரகேன அருளி செய்கிறார். இந்த திருவாய்மொழியிலே அந்த எம்பெருமானை போய் ஆශ්‍රயிங்கோள் அதை தானே சொல்றார். அப்படிப்பட்ட அந்த ஆශ්‍රயணத்தை, இந்த பகவானை போய் அடைவதை சங்கிரகேன அருளி செய்கிறார். சுருக்கமாக இந்த பாசுரத்தை அருளி செய்கிறார். மாலை நன்னி தொழுதெழுமினோ, ரெண்டு அர்த்தம் காட்டுறார். மால்ங்கிறதுக்கு சர்வேஸ்வரன் ஒரு அர்த்தம், மால்னா காதல்னு ஒரு அர்த்தம். சர்வேஸ்வரன் திருவடிகளை கிட்டி ஆශ්‍රயித்து உஜ்ஜீவிக்க பாருங்கோள், இது முதல் அர்த்தம். மாலை நன்னி, சர்வேஸ்வரனை நன்னி. மால் என்றால் சர்வேஸ்வரன், மாலை நன்னி சர்வேஸ்வரனை நன்னி. சர்வேஸ்வரன் திருவடிகளை கிட்டி, அதான் நன்னிங்கிறது தான் திருவடிகளை கிட்டி ஆශ්‍රயித்து அதை பற்றி கொண்டு உஜ்ஜீவிக்க பாருங்கோள், உஜ்ஜீவனம் அடைய பாருங்கோள். மால் என்று ஸ்நேக காரியமான வியாமோகமாய், மாலை உற்று என்னவுமாம், இது இரண்டாவது அர்த்தம். மால் என்றால் ஸ்நேக காரியமான வியாமோகம், ஒரு அன்பினாலே வரக்கூடிய ஒரு காதல். அப்படி வைத்துக்கொண்டு மாலை உற்று, மாலை நன்னினா மாலை உற்று காதலை உடையவராய் இருந்து கொண்டு, அதாவது பக்தி யுக்தராய் என்றபடி. காதல்னா இந்த இடத்துல பக்தின்னு அர்த்தம். பக்தி யுக்தராய் என்றபடி, பக்தி யுக்தராய்னா பக்தியை உடையவராய் இருந்து கொண்டு தொழுதெழுமினோய் என்கிறார். தொழுதெழு என்கிற தம்முடைய வாசனையாலே. ஆழ்வாருக்கு தொழுதெழுங்கிறது வாசனை முதலே இருக்கு, பழக்கம். முதல் பாசுரத்திலே துயரது சுடரடி தொழுதெழன் மனநேன்னு சொல்லியிருக்காரு. அதனால அது இன்னும் அப்படியே தொடர்ந்து வருது. இந்த பழக்கத்தினாலே அப்படி சொல்லுகிறார். அருளினன் என்று பிரபத்தியை பற்றி இழிந்தவராகையாலே தம் வாசனை தோற்ற சொல்லுகிறார். இவரோ அருளினன்னு முதல் பாசுரத்திலே உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் மயர்வர முதலம் அருளினன் எவனவன் இருக்கிறதுனால அந்த அருளினாலே தான் இவருக்கு இந்த நிலை கிடைத்தது. அப்படி இருக்கிறதுனால அந்த அருளை பெற்றதுனால நாம் தொழ வேண்டும் என்று அங்கே சொல்லியிருக்கார். அதே வாசனை தான் இங்கேயும். அப்படி அருளினன் என்ற பிரபத்தியை பற்றி இழிந்தவர் ஆகையாலே, பிரபத்தியா பிரதிபத்தியான்னு சொல்லி நெறிகேதுக பகவத்கீதை ஒன்றையே அவலம்பித்து சர்வேஸ்வரனை பற்றின வாசனையாலே, அதாவது அருளினங்கிறது நிரிகேதுக கிருப்பை, அன்புதத்தை காட்டியிருக்கார். அருளினங்கிறது நிரிகேதுக கிருப்பையினாலதான் எம்பெருமான் இதை பண்ணிருக்கார். அதனாலதான் ஆழ்வாரே பிரபத்தி பண்ணியிருக்கார். ஆழ்வார் சரணாதி பண்ணா தானா பண்ணல, எம்பெருமான அருளின கிருப்பையினாலே பண்ணியிருக்கிறார். அதனால அந்த கிருப்பையை பற்றி தொழுதெழு என்று தம்முடைய வாசனையினாலே சொல்லுகிறார். அப்படி பிரபத்தியை பற்றி இழிந்தவராகையாலே, பிரபத்தி பற்றி இழிந்தவர்னா பிரபத்தி என்கிற உபாயத்தை அனுஷ்டித்தவராகையாலே தம் வாசனை தோற்ற சொல்கிறார். அதனால தொழுதெழு என்று தன்னை போலவே எல்லாரையும் நினைத்து சொல்லுகிறார். தொழுதெழுவினோ என்று, தொழுது நீங்கள் எழுங்கோள் ஜீவனத்தை அடையுங்கோள் என்று சொல்லுகிறார். எழுமினோ சர்வேஸ்வரன் இவ் ஆத்ம வர்க்கத்துக்கெல்லாம் சேஷியாய், அவனை குறித்து சேஷத்துவ ஆகாரம் எல்லாருக்கும் ஒத்திருக்கையாலே
பலர்க்குமாக சொல்லுகிறார். எழுமினோங்கிறதும் பன்மையில இருக்கு. பன்மையில இருக்கிறதுனாலே எழுமினோ சர்வேஸ்வரன் இவ்வாத்ம வர்க்கத்துக்கெல்லாம், இந்த ஆத்ம கூட்டங்களுக்கெல்லாம், ஆத்ம வர்க்கம்னா கூட்டம், கூட்டத்துக்கெல்லாம் சேஷியாய் எல்லாருக்கும் தலைவனாக இருக்கிறான். அவனை குறித்து சேஷத்துவ ஆகாரம் எல்லாருக்கும் ஒத்திருக்கையாலே, அவனை குறித்து இருக்கக்கூடிய அந்த சேஷத்துவ ஆகாரம், சேஷபூதன் என்கிற நிலை, தொண்டு பண்ணக்கூடிய அந்த நிலை எல்லாருக்கும் ஒத்திருக்கையாலே, எல்லாருக்கும் அது சமமா தான் இருக்கு. இவர் தான் தொண்டு பண்ணலாம், அவர் தான் தொண்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. எல்லாரும் அவனுக்கு தொண்டு பண்ணலாம். அப்படி இருக்கிறதுனாலே பலர்க்குமாக சொல்லுகிறார். அதனால தான் எழுமினோன்னு பன்மையில அங்கே அருளி செய்திருக்கிறார். ஏன் பன்மையில இருக்கு எழுமினோ என்று சொல்லியிருக்காருன்னா, இது எல்லாருக்கும் பொதுவானது என்கையாலே அப்படி சொல்லியிருக்கிறார். வினை கெட பகவத் பிராப்தி விரோதி வர்க்கம் எண்ணுதல், மல்லிகை கமல் தென்றலில் விரக கிளேசம் தீரும்படி எண்ணுதல். வினை கெடங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒண்ணு பகவத் பிராப்தி விரோதி, பகவானை அடையறதுக்கு என்ன விரோதிகள் இருக்கோ அது கெட. அந்த எம்பெருமானை தொழுதீர்கள் என்றால் உங்களுடைய விரோதிகள் எல்லாம் போயிடும். எந்த விரோதிகள்? அந்த பகவானை அடையறதுக்கான விரோதிகள், அது போய்விடும். அது ஒரு அர்த்தம். இல்லைன்னா மல்லிகை கமல் தென்றலில் விரக கிளேசம் தீரும்படி, இந்த மல்லிகை கமல் தென்றல எவ்வளவு கஷ்டப்பட்டார் அவர் எம்பெருமானை பிரிந்து, அதுதானே துன்பம். அதை விட ஒரு பெரிய துன்பம் இருக்க முடியுமா? அந்த துன்பம் தீரும்படி எண்ணுதல். காலை மாலை ஆசிரியனத்துக்கு காலநியதி இல்லை என்பை. எம்பெருமானை நாம் வணங்குவதற்கு, அவனை பிடித்துக் கொள்வதற்கு, அவனுக்கு தொண்டு பண்ணுவதற்கு இதுக்கெல்லாம் காலநியதியே கிடையாது, எப்பொழுதும் பண்ணலாம். அதுக்கு ஒரு பாசுரம் காட்டியிருக்கா, ஆதி நடுவந்திவாய் என்கிறபடியே சர்வ காலத்துக்கும் உபலட்சணம். இது 2ஆம் திருவந்தாதி பாசுரம். ஆய்ந்துரைப்பன் 1000 பேர் ஆதி நடுவந்திவாய், வாய்ந்த மலர் தூவி வைகளும் ஏய்ந்த பிறைக்கோட்டு செங்கன் கரி விடுத்த பெம்மான் இறைக்காட்பட துணிந்த யான் அப்படிங்கிறது பாசுரம். அதுல ஆதி நடு அந்தி வாய்னு எல்லாமே சொல்லியிருக்கார். அங்கே மொத்தமா சொல்லியிருக்கார், இங்கே காலை மாலை 2 தான் சொல்லியிருக்கார். அங்கே சொன்னதை போல இங்கேயும் எல்லாத்தையும் வச்சுக்கணுங்கிறார். அந்த பாசுரத்தை 2ஆம் திருவந்தாதியில் எப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதே போல இங்கே எல்லாவற்றையும் வச்சுக்கணும். காலை மாலை தான் சொல்லியிருக்கு, அப்ப மதியம் இரவு எல்லாம் கிடையாதுன்னா எல்லா சமயமும் தான் எம்பெருமானை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று காட்டுகிறார். என்று சர்வ காலத்துக்கும் உபலட்சணம். கமல மலரிட்டு சர்வ புஷ்பங்களுக்கும் உபலட்சணம். நீங்கள் விரும்பிய பிராகிருத திரவியமே அமையும் என்கை. அதாவது இங்கே கமல மலரிட்டுன்னு சொல்லியிருக்கார், தாமரை புஷ்பம்னு சொல்லியிருக்கார். அப்போ எல்லாம் தாமரையை தான் போய் தேடணும் போல இருக்கு. அந்த எம்பெருமானுக்கு, திருக்கண்ணபுரத்து எம்பெருமானுக்கு தாமரை மலர் தான் சமர்ப்பிக்கணும் போல இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏதோ ஒரு மலரை தான் சொல்ல முடியும், இடம் தான் பாசுரத்தில் இருக்கு. அதனால கமல மலரை சொல்லியிருக்கிறார். சிறந்த புஷ்பமாக இருக்கிறதா தாமரையை சொல்லியிருக்கிறார். சர்வ புஷ்பங்களுக்கும் உபலட்சணம், எல்லா புஷ்பத்துக்கும் அது உபலட்சணம். உபலட்சணம்னா 100 சொல்ல வேண்டிய இடத்துல 1 சொல்லியிருக்கு என்று அர்த்தம். நீங்கள் விரும்பின பிராகிருத திரவியமே அமையும் எங்கே. இதுக்காக இப்படி சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் போய் பாரிஜாத புஷ்பத்தையோ இல்ல பரவத்தை விளையிற புஷ்பத்தையோ கொண்டு வந்தா தான் பெருமாளுடைய பெருமைக்கு பொருத்தமா இருக்கும்னு நினைக்க வேண்டாம். உங்களுடைய இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பிராகிருதமான பதார்த்தம் அதை கொண்டு வந்து கொடுத்தாலே அவன் ஏற்றுக்கொள்வான், அதுவே அமையும் என்கை. நீர் அதிகாரிகளும் முன்புத்தை நீங்களே அமையும். அதிகாரிகளும் முன்புத்தைன்னா முதல்லயே நீங்களே போதும், தனியா இதுக்குன்னு அதிகாரிகள் வந்தா தான் சேவிக்க முடியும். அதாவது நல்ல உயர்ந்த பிரபத்தி நிஷ்டையில இருப்பவர், பக்தி யோக நிஷ்டர், அவர்கள்லாம் வந்து எம்பெருமானை சேவிக்க முடியும்னு கிடையாது. எல்லாரும் நீங்களே அதிகாரிகள் தான். முதல்ல நீங்கள் அதிகாரிகள், மற்றவர்கள் அதிகாரிகளோ இல்லையோ என்று சொல்லுகிறார். அதிகாரிகளும் முன்புத்தை நீங்களே அமையும். நீங்களே அமையும்னா நீங்களே தான் அதிகாரிகள். வேலை மோதும் மதில் சூழ் சமுத்திரம் அனித்தாகையாலே திரைகள் வந்து மோதான் என்றுள்ள மதிலாலே சூழப்பட்டிருந்துள்ள திரு கண்ணபுரத்திலே. சமுத்திரம் அனித்தாகையால், பக்கத்திலே சமுத்திரம் இருக்கு, அதனாலே திரைகள் வந்து மோதான் என்றுள்ள மதிலாலே, அலைகள் வந்து மோதுகிறது, அப்படிப்பட்ட மதிலாலே சூழப்பட்டிருந்துள்ள திருக்கண்ணபுரத்திலே. இந்த மதிலாலே சூழப்பட்டிருக்கக்கூடிய திருக்கண்ணபுரத்திலே. இதனால என்ன தெரிகிறது? சிரமகரமான தேசம். கடல் பக்கத்துல இருந்தாலே நம்முடைய சிரமம் எல்லாம் தீர்ந்துடும். கடலை பார்த்தோம்னா சிரமம் தீர்ந்துடும். அப்படிப்பட்ட தேசம் என் கை. ஆளின் மேல் ஆளவன் தான் சகல லோகங்களையும் வயிற்றிலே வைத்து ஒரு பவனான ஆலந்தளிரின் மேலே கண் வளர்ந்தவன். எல்லா உலகங்களையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்து
ஒரு பவனான ஆலந்தளிர், ஒரு பவனான ஆலந்தன் அப்பொழுது தோன்றிய ஒரு ஆலந்தளிர், அதன் மேலே கண் வளர்ந்தவன். உங்கள் விரோதி நிரசனங்கள் துர்கட்டங்களே ஆகிலும் கடிப்பிக்க வல்லவனின் கை. அதாவது உங்களுடைய விரோதி நிரசனங்கள், உங்களுடைய விரோதிகளை போக்குவது, அந்த விரோதிகளை அழிப்பது துர்கட்டங்களே ஆகிலும். துர்கட்டங்கள்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப சாதாரணமான காரியம் இல்லை. அப்படிப்பட்ட பெரிய விரோதிகளை உடையவர்களாக இருக்கிறீர்கள். இருந்தாலும் அதையும் கடிப்பிக்க வல்ல, அதையும் போக்கி சரி பண்ணக்கூடிய, கடிப்பிக்க வல்லவன் என் கை, அப்படிப்பட்டவன் என் கை. அவன் அடியணைகளை இறைஞ்சுமின், அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை, 2 திருவடிகளை இறைஞ்சுங்கோள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கோள். ஆலின் மேலால் அமர்ந்தான். ஆல் நீரும் இடமும். ஆள்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் காட்டுறார். நீர்னு ஒரு அர்த்தம், இடம்னு ஒரு அர்த்தம். நீரின் மேல் ஆள் என்றுமாம். நீரின் மேலே ஆள், ஆலமிலை, அது ஒரு அர்த்தம். அதனால்தான் ஆள்னு 2 வந்திருக்கு. ஒன்னு ஆலமரம், ஆலமரத்து இலை, இன்னொன்னு நீர். ஆலின் மேல் ஆள்னு இருக்கு. இல்லைன்னா ஆலின் மேல் இடத்து என்றுமாம். இல்லைன்னா ஆலமலை, ஆலமரத்து இலை மேலே, அந்த இடத்திலே. 2வது அர்த்தம் வெறும் இடம்ங்கிற அர்த்தம். ஆளுக்கு நீர்னு ஒரு அர்த்தம், இடம்னு ஒரு அர்த்தம். அப்படி இருக்கிறதுனால நீரின் மேல் ஆள் என்றுமாம், ஆளின் மேல் இடத்து என்றுமாம். ஆள் செய்யுளின்பம். ஆள்ங்கிறது இது அசைச்சொல். செய்யுளின்பங்கிறது ஒரு இசைக்காக அதிகப்படியா குறைவு இருக்க, எழுத்து குறைவு இருக்க, அதனால சேர்த்துக் கொள்ளக்கூடியது ஒரு விஷயம் காட்டுற. இதுல அரும்பதத்துல ரொம்ப அழகான ஒரு சரித்திரம் காட்டியிருக்கார். அதாவது இந்த பாசுரத்துக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது பண்ணும் பொழுது கந்தாடை நாயன் அப்புறம் ஜீயர் நாயனார், இவர்கள் 2 பேரும், இவர்களுடைய இந்த அரும்பதம் நாம் பார்க்கிறோமே, இதெல்லாம் பெரும்பாலும் இவர்களுடைய பேச்சுக்களை வைத்து, இவர்களுடைய சம்வாதங்களை வச்சுதான் நிறைய விஷயங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவார்கள். இந்த கந்தாடை நாயனும் ஜீயர் நாயனாரும், ஜீயர் நாயனார் மணவாள மாமுனியுடைய பூர்வாசிரம திருப்பேரனார், கந்தாடை நாயன் கோயில் அண்ணனுடைய திருக்குமாரர். இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பார்கள். அதுல இருக்கக்கூடிய இது, அதாவது பேசிக்கணும், எதை வச்சு பேசிட்டு இருப்பா, இந்த பகவத் விஷயத்தை வச்சுதான் பேசிட்டு இருப்பா. அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை வச்சுதான் அரும்பதமே நிறைய பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா பிற்காலத்துல பண்ணப்பட்டதுதான் அரும்பதம்ங்கிறது. ஒரு இந்த மாமுனிகள் காலத்துக்கு ஒரு 100 வருஷம் 200 வருஷம் கழிச்சு பண்ணப்பட்டது. அப்பொழுது பண்ணப்பட்டதுதான். அப்பொழுது அவர்களுக்கு எது ஆதாரமா இருந்திருக்குன்னா, இந்த அதாவது இப்போ அரும்பதம்னா என்னது, கஷ்டமான வார்த்தைகளுக்கு அர்த்தம். அரும்பத விளக்க உரை. கஷ்டமான பதம்னா வார்த்தை, அதுக்கு விளக்க உரை, அதான் அரும்பத விளக்க உரைங்கிறது. அது எப்படி அவர்களுக்கு அந்த விளக்கம் கிடைக்கிறது? பெரியவர்கள் பேசிட்டு இருந்ததை வச்சுதான். ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கா, அந்த வியாக்கியானம் பண்ணும் பொழுது அதுக்கு என்ன அவர்கள் விளக்கங்கள் கொடுத்திருப்பார்களோ அதை வச்சு இந்த அரும்பத உரை எழுதப்பட்டது. அதுல இங்கே ஒரு அழகான கருத்து காட்டப்படுறது. இவ்விடத்தை பெரிய ஜீயர் வியாக்கியானம் பண்ணான் இருக்க செய்தே, ஆள் என்று ஜலத்தை வச்சிக்கும்படி ஏதோ, வச்சிக்கிறதுனா சொல்றது, ஆள்னு ஜலத்தை எப்படி சொல்ல முடியும், அந்த மாதிரி இருக்கா என்று கேட்க, என்று விசாரியான் இருக்க, கந்தாடை நாயன் ஆலங்கட்டி என்ன கடவுதே என்ன ஜீயர் உகந்தருளினாராய். ஆள் என்று ஜலத்தை சொல்லுமோ என்ன அருளி செய்கிறார், ஆள் செய்யுளென்பம் என்று. அதாவது கோஷ்டியில் இருக்கவர் யாரோ கேட்கிறா, கோஷ்டியில் இருக்கிறவர் யாரோ ஒருத்தர் கேட்கிறா, ஆள் தான் எப்படி ஜலம்னு சொல்லப்படுதுன்னா, உடனே கந்தாடை நாயன் ஆலங்கட்டின்னு சொல்றோமே, பேச்சு வழக்கிலேயே இருக்கு. ஆலங்கட்டினா ஜலமே கட்டி கட்டியா வருது, அதனால ஆலங்கட்டின்னு சொல்றோமே என்று சொல்ல, உடனே அதை கேட்டு ஜீயர் சந்தோஷப்பட்டவர். அதுக்கு விளக்கமும் சொல்றார். ஆள் என்பது செய்யுள் இன்பம். செய்யுள் இன்பம்னு ஒரு கிரமம். அது கீழே காட்டியிருக்க. ஆளின் மேல் என்பதே ஆளின் மேலிடத்து என்ற பொருளை காட்டுமாதலால் ஆளின் மேலால் என்று ஆள் என்பதை சேர்த்து சொன்னது செய்யுள் இன்பத்திற்காக என்றபடி அப்படிங்கிறது இங்க எடுத்து காட்டியிருக்கார். ஆளுங்கிறது அதாவது இது முதல்ல, இது 2வது பார்த்த அர்த்தம். ஆள்னா அது அசை சொல்ங்கிறதுக்கான அர்த்தம், அதுதான் செய்யுள் இன்பம்னு காட்டியிருக்கார். இது இந்த பாசுரத்துக்கான விளக்கம். மாலை நன்னி தொழுதெனுமினோ வினைகட காலை மாலை கமலமரன்று நீர் வேலை மோதும் மதில் சூழ் திரு கண்ணபுரத்து ஆளின் மேலால் அமர்ந்தான் அடியணைகளே காட்டுகிறார். அடுத்தது 2ஆம் பாசுரம்.
கள்ளவிழும் மலரிட்டு நீரிறைஞ்சுமின் நள்ளி சேரும் வயல் சூழ் கிடங்கின் புடை வெள்ளியைந்த மதில் சூழ் திரு கண்ணபுரம் உள்ளி நாளும் தொழுதெழுமினோ தொண்டரே. இரண்டாம் பாசுரம். கள்ளவிழும் மலரிட்டு நீரிறைஞ்சுமின் நள்ளி சேரும் வயல் சூழ் கிடங்கின் புடை வெள்ளியைந்த மதில் சூழ் திரு கண்ணபுரம் உள்ளி நாளும் தொழுதெழுமினோ தொண்டரே. உன்னுடைய பதவுரை. அனந்தரம் அவன் வர்த்திக்கிற தேசத்தை ஆராதித்து அதனுடைய க்ஷேமவத்தையை அனுசந்தித்து சுக்கிகளாய் வர்த்திக்க பாருங்கோள் என்கிறார். இந்த பாசுரத்திலே அவன் வர்த்திக்கிற தேசத்தை ஆராதித்து அவன் வாழக்கூடிய அந்த தேசம் திருக்கண்ணபுரம், அதை நீங்கள் ஆராதித்து அதை வணங்கி அதனுடைய க்ஷேமவத்தையை அனுசந்தித்து அது எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறது, நல்ல மதிலாலே சூழப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு பாசுரத்தையும் மதில் இந்த பதிகத்துல இந்த மதில் அவ்வளவு முக்கியத்துவம் அங்கே. அப்படி அந்த க்ஷேமவத்தையை அனுசந்தித்து சுக்கிகளாய் வர்த்திக்க பாருங்கோள், ஆனந்தமாக வாழ பாருங்கோள் என்று சொல்லுகிறார். தொண்டர் அனுபவ சாப்பலம் உடைய நீர் நீங்கள். தொண்டர்னா பொதுவா தொண்டர்னா தொண்டு பண்ணுபவர்கள், ஆனா சாப்பலம் உடையவர்கள்னு வரும், சபல புத்தி உடையவர்கள் தொண்டர்கள்னு. ஆனா இந்த இடத்துல என்ன சபல புத்தினா இவர்களுக்கு எம்பெருமானை அனுபவிக்கணுங்கிற அந்த சபலம், அந்த ஆசை, அதை உடைய நீர் நீங்கள். கள் மதுவை அவிழும் மலருகிற மலரிட்டு பூக்களை கொண்டு இறைஞ்சுவின் ஆராதியுங்கோள், நல்ல தேன் பெருகக்கூடிய புஷ்பங்களை கொண்டு வந்து சமர்ப்பித்து ஆராதியுங்கோள். போக்கிய சமிருத்தியாலே நள்ளி க்ஷுத்ரமான பெண் நண்டுகள் அகப்பட சேரும் சேர்ந்து வர்த்திக்கிற வயல்களாலே சூழப்பட்ட கிடங்கின் அகழினுடைய புடை பரிசரத்திலே. இந்த திவிதேசத்திலே தாழ்ந்த பதார்த்தங்களான நண்டுகள் கூட தன்னுடைய ஆண் நண்டுகளோட சேர்ந்து வாழக்கூடிய நிலை, அப்படி இருக்கக்கூடிய வயல்களாலே சூழப்பட்ட அகழுடைய பரிசரம். அகழ்னா அது ஒரு பெரிய பாதுகாப்பு சூழல். அதுக்கு அருகிலே வெள்ளியாலே ஏய்ந்த சமைந்த மதிலாலே சூழப்பட்ட, இங்கே வெள்ளியாலேயே பண்ணப்பட்ட மதில் இருக்கு என்று சொல்லுகிறார். வெள்ளி ஏய்ந்தங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் காட்டுறார், பார்க்கலாம். அப்படி சமைந்த மதிலாலே சூழப்பட்ட திருக்கண்ணபுரத்தை ரக்ஷையுடைய தேசம் என்று, நல்ல பாதுகாப்பையுடைய தேசம் என்று நாளும் உள்ளி நித்தியானுசந்தானம் பண்ணி எப்பொழுதும் நினைத்து பார்த்து தொழுது எழுமினோம் அனுபவ ஜனித பிரீத்தியாலே தொழுது கிளர்த்தியோடைய அர்த்தியங்கோள். அனுபவ ஜனத்த பிரீத்தி, அந்த அனுபவத்தினாலே உங்களுக்கு ஏற்பட்டது பிரீத்தி, அன்பு. அந்த அன்பினாலே தொழுது, அதனாலே எம்பெருமானை தொழுது கிளர்த்தியோடைய அர்த்தியங்கோள். எழுங்கிறதுக்கு இங்கே எம்பெருமானை நீங்கள் நன்றாக பிரார்த்திக்கலாம். அர்த்தியங்கோள் இறைஞ்சுமின் என்கிறவிடம் கீழில் அடியணைகளோட அன்பிதமாய் தேசபரம் ஆகவுமாம். இறைஞ்சுமின்கிறத போன பாசுரத்துல அடியணைகள்னு முடிஞ்சிருக்கு இல்லையா, அமர்ந்தான் அடியணைகளே அங்கே சேர்த்துக்கோங்கிறார். அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை நீங்கள் இறைஞ்சுங்கோள் அப்படின்னு வச்சுக்கலாம் என்று இரண்டாவது அர்த்தம் காட்டுறார். அதே போல வெள்ளி ஏய்ந்த என்று சுக்கிரபதத்தோட சேர்ந்த என்றுமாம். சுக்கிரபதம், இந்த சுக்கிரம் வரைக்கும் இந்த மதிலானது உயர்ந்திருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றார். அன்றைய வெள்ளி போன்ற நிறமுடைய மதில் என்றுமாம். வெள்ளி ஏய்ந்த வெள்ளியை போன்ற நிறத்தை உடைய மதில் என்று இன்னொரு அர்த்தமும் காட்டுறார். நள்ளி பெண் நண்டு, நள்ளி என்பது பெண் நண்டை குறிக்கிறது. இது பதவுரை. ஈடு வியாக்கியானம். இரண்டாம் பாட்டு. இவ்விஷயத்துக்கு என் வருகிறதோ என்று அஞ்சும் சாப்பலமுடையார். உங்களுக்கு இந்த எண்ணம் இருக்கு, இவ்விஷயத்துக்கு எம்பெருமானு என்ன ஆபத்து வந்துருமோ என்று உங்களுக்கு அந்த சாபலம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அவர்கள் சுரக்ஷிதமான தேசம் என்று, இது நன்றாக பாதுகாக்கப்பட்ட தேசம், சுரக்ஷிதம்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தேசம் என்று நிர்பயராய், பயம் இல்லாமல், அந்த எம்பெருமான் விஷயத்திலே பயம் இல்லாமல் நித்தியமாக ஆசிரியுங்கோள் என்கிறார். எப்பொழுதும் அந்த எம்பெருமானை ஆசிரியுங்கோள், எப்பொழுதும் அவனையே தஞ்சம் என்று பற்றி அவனையே கொண்டாடுங்கோள். கள்ளவிழும் மலரிட்டு நீரிறைஞ்சுமென், செவ்விப்பூவை கொண்டு ஆசிரியுங்கோள். எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கும் போது நல்ல செவ்விப்பூ, புதியதான புஷ்பம், இதை நேத்திக்கு வாங்கின புஷ்பம், முந்தானத்துக்கு வாங்கின புஷ்பம், அதை குளிர்சாதன பெட்டியில வச்சு இப்படி எல்லாம் கொடுக்காதீங்கோள். அப்படியே கொண்டு வந்து புதுசா புஷ்பத்தை கொண்டு வந்து கொடுங்கோள். செவ்விப்பூவை கொண்டு ஆசிரியுங்கோள். சிநேகிகளாயிருப்பார் செவ்விப்பூ தேடுவர்களிலே. இங்க சொன்ன உடனே ஒரு சந்தேகம் வருது, செவ்விப்பூவை தான் கொடுக்கணுமா அப்படின்னா, ஆமா, அன்புடையவர்கள் அதை தான் தேடுவார்கள்.
செவ்விப்பூவை தான் தேடுவார். அன்போ ஒருத்தர்கிட்ட எம்பெருமானுக்கு அன்பு இருக்குன்னா இருக்கிறதே சிறந்ததா கொண்டு வந்து கொடுக்கணும், அன்னைக்கு பறிச்சு அப்பொழுது மலரக்கூடிய புஷ்பத்தை கொண்டு கொடுக்கணும் தான் பார்ப்பார்கள். ஆனா எம்பெருமானுடைய தன்மை எப்படி இருக்கு? கல்லார் துழாயும் கனவலரும் காவாய் என்று அந்த பாசுரத்திலே கல்லார் துழாயும் கனவலரும் காயாகும் என்று முள்ளார் முளரியும் ஆம்பலமும் கண்ட கால் என்று எந்த புஷ்பமா இருந்தாலும் அதை நீங்கள் இந்த புல்லாய் ஓர் ஏனமாய் புக்கிடந்தானுக்கு என்று இந்த எம்பெருமான் வராக அவதாரம் பண்ணின எம்பெருமானுக்கே நீங்கள் அதை நினைத்துக் கொள்ளுங்கோள். உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமா கொள்ள கோமடம் சுவாமி காலக்ஷேபத்தை சொல்லுவார் எப்பவுமே. அந்த பாசுரமே எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு புஷ்பம் கடையில இருக்கு, அது ஆழ்வாரே என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த புஷ்பத்தை பகவானுக்கு நினைவுங்கோள்ங்கிறார். நீங்க வாங்கி கொடுக்கறது கூட யாருக்கோ ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்து தொலைச்சு போங்க, நினைக்கிறதாவது பகவானுக்கு நினைங்கோ அப்படின்னு சொல்லுவார், வேடிக்கையா சொல்லுவார். அப்படி அந்த பாசுரத்திலே கல்லார் துழாயும் கனவலரும் என்கிறபடியே புஷ்ப ஜாதி மாத்திரமே அமையுமே. எம்பெருமானுடைய தன்மையை பார்த்தா எந்த புஷ்பமா இருந்தாலும் அவனுக்கு கொடுக்கலாம். ஆனா அன்புடையவர்களை பார்த்தா அவர்கள் புது புஷ்பத்தை தான் கொடுப்பார்கள். அதனாலே அவனுடைய படியை பார்த்தால் இப்படி இருக்கு, உங்களுடைய படியை பார்த்தால் இப்படி இருக்கு என்று காட்டுகிறார். அப்படி என்கிறபடியே புஷ்ப ஜாதி மாத்திரமே அமையுமே. அவன் படியை பார்த்தால், அவனுடைய தன்மையை பார்த்தா நீங்க எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு அவன் சித்தமாக இருக்கிறான். ஆனா நல்ல ஸ்நேகத்தை உடையவர்கள் நீங்கள் நல்ல புஷ்பமாக கொண்டு போய் கொடுங்கோள் என்று காட்டுகிறார். ஆக இதனால் என்ன சொல்லப்படுறது? திரவிய தாரதமியம் பாரான், ஆசிரியிக்கும் அவன் பிரேமத்தையே பார்க்கும் அத்தனை. அப்போ எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? திரவிய தாரதமியத்தை பார்க்க மாட்டான். ஒருத்தர் பெரிய தங்கத்திலே கொண்டு வந்து எம்பெருமானுக்கு ஒரு பதக்கத்தை சமர்ப்பிக்கிறார், இன்னொருத்தர் ஒரு பெரிய புஷ்பத்தை வந்து ஒரு சின்ன புஷ்பத்தை வந்து சமர்ப்பிக்கிறார். எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் தங்க பதக்கமும் ஒண்ணுதான், புஷ்பமும் ஒண்ணுதான். நாம தான் நினைச்சுட்டு இருக்கோம். அதனால்தான் இப்ப எல்லாரும் என்ன பண்றாரு, தங்க பதக்கம் கொடுத்தவனுக்கு அப்படியே கூட்டு முன்னாடி நிற்க வச்சு சேவை பண்ணி அவருக்கு விசேஷமா பிரசாதம் எல்லாம் கொடுத்து மாலையெல்லாம் போட்டு, பெருமானை மட்டும் அவன் கையில கொடுக்கல அவ்வளவுதான், மத்த எல்லாம் பண்ணி அனுப்புறா. அதே புஷ்பம் கொடுத்தான்னா உனக்கு என்ன ஓய்யா அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவனுக்கு தங்கமா இருந்தாலும் ஒண்ணுதான், வைரமா இருந்தாலும் ஒண்ணுதான், வைடூரியமா இருந்தாலும் ஒண்ணுதான், ஒரு சின்ன புஷ்பத்தை கொடுத்தாலும் ஒண்ணுதான். ஆமா, அப்படித்தான். அதே போலத்தான் அதுக்கு ரொம்ப அழகான ஒரு சரித்திரமும் எடுத்து காட்டுறாருங்க. இந்த சரித்திரம் ஏற்கனவே நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஸ்ரீ புருஷோத்தம உடையானுக்கு ராஜபுத்திரன் சாத்தின செண்பகப்பூ வார்த்தையை ஸ்மரிப்பது அப்படின்னு காட்டுறார். ரொம்ப அழகான ஒரு சரித்திரம். ஏற்கனவே இது எங்க நான் ஒளியில் காலம் என்ன பதிகத்துல சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அந்த பாசுரத்துல இதே விஷயத்த அனுபவிச்சிருக்கோம். சுமந்து மாமலர்னு சுமந்துங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றாங்க, அப்படியே கஷ்டப்பட்டு சுமந்துட்டு இருக்காங்க. அதை போல அந்த பாசுரத்துல அந்த அர்த்தம் காட்டப்பட்டிருக்கு. ஸ்ரீ புருஷோத்தமம் உடையான். புருஷோத்தமம் உடையான்னா புரி ஜெகநாத பெருமாள், ஜெகநாத புரியில இருக்க பெருமாள் தான் புருஷோத்தம கஷேத்திரம்னு அந்த கஷேத்திரத்துக்கு திருநாமம். இங்க அந்த சரித்திரத்தை விளக்கல, அங்க நடந்ததை நீங்க நினைச்சுக்கோங்கிற, ஏன்னா அங்க சொல்லியிருக்காரு ஏற்கனவே. புருஷோத்தம உடையானுக்கு ராஜபுத்திரன் சாத்தின செண்பகப்பூ, ஒரு ராஜபுத்திரன் ஒரு செண்பக புஷ்பத்தை அந்த எம்பெருமானுக்கு சாத்திக்கிறான். அப்படி அந்த செண்பகப்பூ சாத்தின செண்பகப்பூ வார்த்தை அப்ப நடந்த சரித்திரம், அந்த வார்த்தையை ஸ்மரிப்பது அப்படிங்கிறார். அது என்ன சரித்திரம்னா, புருஷோத்தம தாமம் என்று சொல்லப்படுறது அந்த க்ஷேத்திரம், புருஷோத்தம க்ஷேத்திரம், புரி க்ஷேத்திரம். அது புரின்னு தான் சொல்லணும், பூரின்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் பூரி ஜெகநாத் சொல்லுவாங்க. புரி தான் ஜெகநாத புரிங்கிறது நம்ம புரி ஜெகநாதம்னு சொல்றோம். அயோத்தியா புரி, புறம்னாலும் புரினாலும் அது இடத்தை குறிக்கக்கூடியது. ஜெகநாத புரி தான் அது. அங்கே புருஷோத்தம க்ஷேத்திரம்னு சொல்லுவார்கள். அந்த இடத்துல எம்பெருமானுக்கு சயனம் பண்ண போறா ராத்திரி. அந்த சமயத்துல ஒரு ராஜகுமாரன் வரான் பெருமாளை சேவிக்கிறதுக்கு. புஷ்பம் வாங்கி சமர்ப்பிக்கணும், கையில எதுவும் கொண்டு வரல. வாசல்ல ஒரு புஷ்ப வியாபாரம் பண்றவள் ஒருத்தி இருக்கா. அவளிடத்துல இவன் போய் அந்த புஷ்பத்தை கேட்கிறான். அவன் கேட்டுட்டே இருக்கும்போது ஒரு பெரிய வியாபாரி ஒருத்தன் வரான், ஒரு செட்டியார்னு வச்சுக்கலாம், அவர் பெரிய ஒருத்தன் வரான். அந்த ஊர்லயே பெரிய அவன் தான் வியாபாரம் பண்ணக்கூடியவன். அவனும் வரான். அவனும் வந்து இதே புஷ்பக்காரி இடத்துல வந்து அந்த புஷ்பத்தை கேட்கறான். இந்த ராஜகுமாரனும் கேட்கறான், அந்த வியாபாரியும் கேட்கறான். இவள் என்ன சொல்றா, நீங்க ரெண்டு பேரும் ஒரே சமயத்துக்கு கேட்கறது, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்கிட்ட ஒரு புஷ்பம் தான் இருக்கு, செண்பகப்பூ ஒரே ஒரு புஷ்பம் தான் இருக்கு, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க யாருக்கு வேணும்னு அப்படின்னு சொல்றா. உடனே இவன் சொல்றான், ராஜகுமாரன் சொல்றான், நான் 100 தங்கம் கொடுக்குறேன், இந்த காசு தான் தங்க காசு தானே, நான் 100 தங்கம் கொடுக்குறேன் அப்படின்னா. இவன் வந்து சொல்றான், உடனே நான் 500 கொடுக்குறேன் அப்படிங்கிறான்.
உடனே ராஜபுத்திரன் நான் 1000 கொடுக்குறேங்கிறான். இப்படி பேசிக்கிட்டே இருக்கா. கடைசியில அந்த ராஜகுமாரன் சொல்றான், நான் என்னுடைய ராஜ்யம் முழுக்க அவனை கொடுத்துடுறேன் அப்படிங்கிறான். இதுக்கு மேல அவனால ராஜ்யம் முழுக்கெல்லாம் அவனால போட்டி போட முடியாது வியாபாரியினால. அதனால கடைசியில வியாபாரி சரி நீ அவனுக்கே கொடுத்துக்கோ, நீ ராஜ்யத்தை வாங்கிக்கோன்னு சொல்லிடுறான். அவனும் ராஜகுமாரனும் அந்த பூக்காரிக்கு பூ வியாபாரம் பண்ணும்போது ராஜ்யத்தை கொடுத்துட்டு அந்த புஷ்பத்தை வாங்கிட்டு போயிடுறான். வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சிடுறான். சமர்ப்பிச்சா அந்த அர்ச்சகரும் பாண்டான்னு சொல்லுவாங்களாம். அவர் போய் அந்த பெருமாளுக்கு அந்த புஷ்பத்தை சாத்திடுறார். ஒரே ஒரு செண்பக பூ தான். இவன் நல்லா சேவிச்சார். சேவிச்சுட்டு ஆத்துக்கு வந்துட்டார். தன்னுடைய மாளிகைக்கு போயிட்டார். மாளிகை இருக்கோ இல்லையோ, ஏன்னா ராஜ்யத்தை கொடுத்தாச்சே, எங்கேயோ போயிட்டார். படுத்துக்கிறார். படுத்துட்ட உடனே கனவுல பெருமாள் வரார். நீ கொடுத்த இந்த புஷ்பத்தை என்னால் தாங்கவே முடியல, ரொம்ப பயம், ரொம்ப கனமா இருக்கு, ரொம்ப பாரமா இருக்கு, முதல்ல அதை நீ களைய சொல்லு அப்படின்னு சொல்ற. இவனுக்கு என்ன, நான் ஒரு புஷ்பம் தானே வாங்கி கொடுத்தேன்னா, இல்ல இல்ல உன்னுடைய பக்தி அங்க அவ்வளவு பெருசா இருக்கு, அந்த பக்தியை தான் என்னால் தாங்க முடியல, அவ்வளவு பெரிய பக்தி இருக்கு உன்னிடத்துல, ஏன்னா மொத்த ராஜ்யத்தையும் நீ கொடுத்துட்டே ஒரு புஷ்பத்தை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக என்று இங்க சொல்லுவார். அப்படி அந்த புஷ்பத்திலே பெருமை கிடையாது, அதுல இருக்கக்கூடிய பக்தி தான் முக்கியம். கொடுக்கக்கூடிய திரவியத்துல முக்கியம் இல்லை. ஒருத்தன் என்ன வேணா கொடுக்கலாம், ஆனா அது எவ்வளவு பக்தியோட கொடுக்குறாங்கிறது முக்கியங்கிறது இந்த செண்பகப்பூ வார்த்தைன்னு காட்டுறார். அப்படி ஸ்ரீ புருஷோத்தம உடையானுக்கு ராஜபுத்திரன் சாத்தின செண்பகப்பூ வார்த்தையை ஸ்மரிப்பது என்று காட்டுகிறார். நள்ளி சேரும் வயல் சூழ் கிடங்கின் குடை. நள்ளி என்று பெண் நண்டு நீர் மாறாத இடங்களிலே ஆய்த்து அவை வர்த்திப்பது. நள்ளிங்கிறது பெண் வண்டு. நீர் மாறாத இடங்கள், அதாவது ஜலச்செழிப்பு இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் அந்த பெண் நண்டு, இந்த நள்ளிங்கிற அந்த நண்டு இருக்கும். நண்டு பொதுவாக அங்கதான் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால இது எதை காட்டுகிறது, ஜலசமிருத்தியை உடைத்தான வயலாலே சூழப்பட்ட அகழின் அருகே. இப்ப ஜலசமிருத்தி நல்ல ஜல செழிப்பா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஜலசமிருத்தியை உடைத்தான வயல், இந்த வயலாலே சூழப்பட்ட அகழ்னா அந்த பெரிய அடுத்த பாதுகாப்பு வளையம், அந்த அகழின் அருகே கிடங்குன்னு அகழ்னு காட்டுறார். அதுக்கு அருகே வெள்ளியைந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரம். நட்சத்திர பதத்தளவும் ஓங்கின மதில் எண்ணுதல். வெள்ளியாலே செய்யப்பட்ட மதில் எண்ணுதல். 2 அர்த்தம் காட்டுறார். நட்சத்திர பதத்தளவு, இது வெள்ளியைந்தன்னா அதான் சுக்கிரன் அளவுக்கு போன மதில், அது முதல் அர்த்தம். 2வது அர்த்தம் வெள்ளியாலே செய்யப்பட்ட தகுதியான மதில். அவனுடைய பெருமைக்கு தகுந்த மதில். அவனுடைய பெருமைக்கு வெள்ளி கூட போதாது, இருந்தாலும் நம்மால அவ்வளவுதான் பண்ண முடியும்னு வச்சுக்கலாம் மதில் எண்ணுதல். இதுல நம்மளே ஒரு சந்தேகத்தை போக்கிடுறாங்க. பிரத்யக்ஷிக்கிரிலும் ஆகிலும் பிரேமாதிசயத்தாலே அதி விலட்சணமாய் தோற்றும் இது. பிரத்யக்ஷிக்கிரிலோம் ஆகிலும்னா நம்ம கண்ணுக்கு தெரியல வெள்ளி மதில். அங்க போனா வெள்ளி மதில் இப்ப தெரியறதா? அந்த காலத்துல தெரியல. நம்மளையே போய் சேவிச்சிருக்கும் போது அவருக்கும் தெரியல. அவர் சொல்றார், பிரத்யக்ஷிக்கிரிலோம் ஆகிலும் நாங்கள் பிரத்யட்சமா இதை பார்க்கவில்லை என்றாலும் பிரேமாதிசயத்தாலே நமக்கு இருக்கக்கூடிய அதிகமான காதலினாலே எம்பெருமாண்டத்துல அவ்வளவு ஆசை இருக்கு, அவ்வளவு அன்பு இருக்கு. அதை பார்க்கும்போது அங்கே அது வெள்ளி மதில் இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றும் என்று சொல்லுகிறார். அப்படி அதி விலட்சணமாய் தோற்றுமிலே. சாதாரண மதில் இருந்தா கூட வெள்ளி மதிலா தெரியும். ஒரு தாய்க்கு தன்னுடைய பிள்ளை ரொம்ப சாதாரணமா தான் பேசுறான், தத்தி பித்தி தான் பேசுறான். அவன் சொல்றது பார்த்தா எப்படி ரொம்ப அழகா பேசுறான். அவன் தமிழ் அப்படியே இலக்கணம்லாம் இப்பயே பேச ஆரம்பிச்சிட்டான் 5 வயசுலயே. இவளுக்கே இலக்கணம் தெரியுமோ தெரியாதோ, ஆனா இவள் தன்னுடைய குழந்தைய சொல்ல இலக்கணம்லாம் ரொம்ப சொன்னா பேசுறான். நல்ல ஸ்லோகங்கள்லாம் பாசுரங்கள்லாம் ரொம்ப நல்லா சொல்றான்னு இங்க வந்து சொல்றான்னா அந்த குழந்தை கொஞ்சம் தருமாறி சொல்லும். ஆனா அவளுக்கு எப்படி தெரியுது, அது ரொம்ப விலட்சணமா தெரியுது. அதே போல நமக்கு அதிகமான ஆசை இருக்கிறதுனாலே அது கல்லாலே பண்ணப்பட்ட மதிலா இருந்தா கூட வெள்ளியாலே நமக்கு பண்ணப்பட்டதை போல தெரியுங்கிறார். ஆழ்வார் இங்கு அதிகமான காதலை உடையவர், அதனால அவருக்கு அப்படி தெரிகிறது சொல்லுகிறார். திருக்கண்ணபுரம் உள்ளி க்ஷேமத்தாலே நிர்பயமான தேசம் என்று அனுசந்தித்து, நல்ல க்ஷேமமாக இருப்பதனாலே பயமற்ற இடம், அப்படி நிர்பயமான தேசம் என்று அனுசந்தித்து இவ்விஷயத்தில் சபலராய் இருப்பார். நித்தியமாக தொழுது உஜ்ஜீவியுங்கோள். இந்த விஷயத்திலே ஆசை உடையவர்களாக இருப்பவர்களே நீங்கள் நித்தியமாக தொழுது எப்பொழுதும் எம்பெருமானை தொழுங்கோள். இப்போ அப்போனே வித்தியாசம் இல்லாமல் எப்பொழுதும் உள்ளி நாளும் தொழுதல்ங்கிறார். நாளும்னா எப்பொழுதும்னு அர்த்தம். அப்படி தொழுது உஜ்ஜீவியுங்கோள், உஜ்ஜீவனத்தை அடையுங்கோள். அப்பர்வணி கடல் தீண்டலாகாது என்னுமா போல இவ்விஷயத்தில் காலநியத்து இல்லை. அப்பர்வணி கடல் தீண்டலாக, பௌர்ணமி அன்னைக்கு அதை போலதான் கடலை தீண்ட முடியும். பௌர்ணமி அமாவாசை போன்ற காலங்கள்ல தான் கடலை தொடலாம். மற்ற காலத்துல கடலை பார்க்கத்தான் பார்க்கலாம், தொடக்கூடாது. அதே போலதான்
அரச மரத்துக்கும் சொல்லுவார்கள். எல்லா நாளும் போய் அதை தொடுவது கூடாது. ஏதோ ஒரு நாள், இந்த ஒரு மந்தவாரம்னு சொல்லுவார்கள், அந்த நாள் தான் அதை தொடலாமே தவிர எல்லா நாளும் அதை தொடக்கூடாது என்று சொல்லுவார்கள். அது இந்த சாமானிய விஷயங்கள்ல அது போல கட்டுப்பாடுகள் உண்டு. எம்பெருமான் விஷயத்துல அப்படி இல்லை. எப்பொழுதும் அவனை தொழுங்கோள். இந்த கட்டுப்பாடெல்லாம் அப்பர்வணி கடல் தீண்டல் ஆகாதுங்கிற போன்ற கட்டுப்பாடெல்லாம் இவன் விஷயத்த கிடையாது. எப்பொழுதும் அவனை தொழுங்கோள் என்று என்னுமா போல இவ்விஷயத்தில் கால நியதி இல்லை என்று காட்டுகிறார். இது 2ஆம் பாசுரம். கள்ளவிடும் மலரிட்டு நீரிறைஞ்சுமின் நள்ளி சேரும் வயல் சூழ் கிடங்கின் புடை வெள்ளி ஏய்ந்த மதில் சூழ் திரு கண்ணபுரம் உள்ளி நாளும் தொழுதெழுமினோ தொண்டரே என்று 2ஆம் பாசுரம் காட்டினார். அடுத்தது 3ஆம் பாசுரம். தொண்டர் நுந்தம் துயர் போக நீர் ஏகமாய் விண்டுபாடா மலரிட்டு நீர் இறைஞ்சுமின் வண்டு பாடும் பொழில் சூழ் திரு கண்ணபுரத் அண்டவாணன் அமரர் பெருமானையே. இது 3ஆம் பாசுரம் பதவுரை. அனந்தரம் விலக்ஷண விபூதி யுக்தனாய் கொண்டு சுலபனான சர்வேஸ்வரனை ஏக்க கண்டராய் ஆராதியுங்கோள் என்கிறார். நீங்கள் எல்லாம் ஏக்க கண்டராய் ஒரே நிலையில இருந்து கொண்டு எம்பெருமானை ஆராதியுங்கோள், வணங்குங்கோள். எப்படிப்பட்ட எம்பெருமானை? விலக்ஷண விபூதி யுக்தனாய் கொண்டு சுலபனான சர்வேஸ்வரனை. விலக்ஷணமான விபூதி இருக்கு, அவனுக்கு பெரிய சொத்து இருக்கு, அண்டவானங்கிறதுனால பரமபதத்தை உடையவன் அவன். ஆனா எப்படி இருக்கான்? இப்போ சுலபனாக இருக்கிறான். அர்ச்சாவதாரம்னாலே சௌலபியம் தானே. அப்படி சுலபனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை ஏக்க கண்டராய் ஆராதியுங்கோள். ஒரே கழுத்தை உடைய ஏக்க கண்டனா எல்லாரும் ஒரே நிலையில இருந்து கொண்டு ஆராதியுங்கோள் என்கிறார். வண்டுகளானவை பாடும் கழித்து பாடும் பொழில் சோலை சூழ்ந்த திருக்கண்ணபுரத்திலே அண்டவானன் பரமபத நிலையனாய். தேவபெருமான் பரமபத நிலையன் வைகுண்டநாதன். அவன் திருக்கண்ணபுரத்திலே இருக்கிறான். அமரர் பெருமானை சூரி போக்கியனாய் கொண்டு நின்றவனை, சூரிகளாலே சேவிக்கப்படுபவன் இங்கே நின்றிருக்கிறான். அப்படிப்பட்டவனை தொண்டர் சகல கைங்கரிய அபினிவேஷ யுக்தரானவர்களே. தொண்டர்னா எல்லா கைங்கரியங்களையும் பண்ணுவதற்கு ஆசை உடையவர்களே. இது எதுன்னு வித்தியாசமே இல்லை. கோயிலுக்கு போனா நாம் என்ன பண்றோம்? பாசுரம் சேவிக்கிறோம்னா பாசுரம் சேவிக்கிற மட்டும்தான் பண்ணுகிறார்கள். வேற மடப்பள்ளி கைங்கரியம் பண்றோம், அது மட்டும்தான் பண்றார். தளிகை மாத்திரவர் அது மட்டும் தான் பண்றார். அதே போல தீர்த்தம் எடுத்து கொண்டு கொடுக்கிறவர் அது மட்டும் தான் பண்றார். அர்ச்சகர் அது மட்டும் தான் பண்றார். இப்படி தனித்துவமா இருக்காதீர்கள். எந்த கைங்கரியமா இருந்தாலும் தேவைன்னா நீங்க பண்ணுங்கோள் அப்படிங்கிறத. சகல கைங்கரிய அபினிவேஷ யுக்தரானவர்களே, எல்லா கைங்கரியம் பண்ணுவதற்கு ஆசையோடு இருக்கிறீர்களே, அப்படி இருப்பவர்களே. நுந்தம் துயர் உங்கள் அனுபவ அலாப கிளேசம். துயர்னா துன்பம், அனுபவம் கிடைக்கவில்லைங்கிற அந்த துன்பம், அந்த கிளேசம் போக தீரும்படி நீங்கள் ஏகமாய் ஏக ஹிருதயராய் கொண்டு ஒரே உள்ளத்தை உடையவர்களாக. 10 பேர் இருக்கிறீர்கள், 10 பேர் இருந்தா 10 கருத்து தான் இருக்கும். ஆனா ஒன்னா வேலை செய்யணும், கைகரியம் பண்ணணும். அப்படி ஏக ஹிருதயராய் கொண்டு விண்டு விகாச உன்முகமாய். விண்டுன்னா மலர்வதற்காக இருக்கக்கூடிய வாடா செவ்வி அழியாத மலர் இட்டு பூக்களை இட்டு நீர் இறைஞ்சுமின் உங்கள் சேஷத்துவ அனுரூபமாக ஆராதியுங்கோள். உங்களுடைய சேஷத்துவத்துக்கு பொருத்தமாக நீங்கள் ஆராதியுங்கோள் என்று சொல்லுகிறார். ஈடு வியாக்கியானம் 3ஆம் பாட்டு. திருக்கண்ணபுரத்திலே நின்றள்ளினவன் உபயவிபூதி நாதனாய்த்து. திருக்கண்ணபுரத்தில் இருக்கக்கூடியவன் யாரு? உபயவிபூதி நாதன். உங்கள் துக்கம் கெட அனன்ய பிரயோஜனராய் கொண்டு ஆசிரியுங்கோள். உங்களுடைய துக்கம் போகும்படிக்கு நீங்கள் அனன்ய பிரயோஜனராய் கொண்டு வேறு எந்த பிரயோஜனத்தை எதிர்பார்க்காதவர்களாக இருந்து கொண்டு ஆசிரியுங்கோள், எம்பெருமானை நீங்கள் பற்றுங்கோள் என்கிறார் என்று சொல்லுகிறார். தொண்டர் ஆசாலேஷம் உடையரான நீங்கள் எண்ணுதல். அகம் சர்வம் கரிஷ்யாமிக்கு இட்டு பிறந்து நீங்கள் எண்ணுதல். 2 விதமா வச்சுக்கலாம். எல்லாரையும் அழைக்கிறார் இல்லையா? சில பேர் எப்படி இருப்பா? ஆசாலேஷம் உடையவர்கள், கொஞ்சம் ஆசை உடையவர்கள். சில பேர் எப்படி இருப்பா? அகம் சர்வம் கரிஷ்யாமி, நான் எல்லா கைங்கரியங்களும் உனக்கு பண்ணுகிறேன் என்று சொல்லுபவர்களாக இருப்பார்கள். அப்படி அகம் சர்வம் கரிஷ்யாமிக்கு இட்டு பிறந்த நீங்கள் அதை பண்றதுக்குன்னே பிறந்திருக்கிறீர்கள். நம்ம எல்லாருமே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாருமே அதுக்காக தான் பிறந்தவர்கள். ஸ்ரீ வைஷ்ணவத்துல குலத்துல பிறந்திருக்கோம்னாலே கைங்கரியத்துக்காக பிறந்தவர்கள். நாம் தான் அதை விட்டுட்டு எங்கெங்கயோ போய் ஏதோ எல்லா காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே ஸ்ரீ வைஷ்ணவ குலத்திலே பிறந்தவர்களால எம்பெருமான் எதுக்காக நம்ம இந்த குலத்துல பிறக்க வைக்கலாம்? இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு குலத்துல பிறக்க வச்சிருக்கலாமே. இந்த குலத்துல பிறந்தாலே கைங்கரியம் பண்ணணும் தான் அர்த்தம். கைங்கரியம் மட்டுமே பண்ணணும்னு அர்த்தம், வேற எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி அகம் சர்வம் கரிஷ்யாமிக்கு இட்டு பிறந்த நீங்கள் நுந்தம் துயர் போக. துயரும்
இவர்களுக்கு வியாபிருத்தமாயிரே இருப்பது. துயரம் இவர்களுக்கு தனித்துவமாகத்தான் இருக்கும். அதாவது முதல்ல சொன்னவர்கள் ஆசாலேஷம் உடையவர்களுக்கு துன்பம் வேறமாய் இருக்கும். இவர்களுக்கு அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு சொல்லுபவர்களுக்கு வேறு விதமாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக துயரம் இருக்கும், இந்த துன்பம் இருக்கும். அப்படி அந்த வியாபிருத்தமாயிரே இருப்பது. விஷய பிராவண்யத்தால் வந்த துக்கம் எண்ணுதல், இறைஞ்ச பெறாத துக்கம் எண்ணுதல். ரெண்டு விதமான துக்கம். ஒருத்தருக்கு விஷய பிராவண்யம், உலக விஷயம் கிடைக்கலையே அதனால வந்த துக்கம், அதுவும் போகும். அதே போல இறைஞ்ச பெறாத துக்கம், இறைஞ்ச பெறான எம்பெருமானை சேவிக்க முடியலையே அப்படிங்கிற அந்த துக்கம், அதுவும் போகும். இதெல்லாம் போய்விடும். நீர் ஏக்கமாய், நீங்கள் அனன்ய பிரயோஜனராய் எண்ணுதல், நீங்கள் எல்லாம் ஒருமிடராய் எண்ணுதல். ரெண்டு அர்த்தமும் காட்டுறார். ஏக்கராய்னா வேறு எந்த எண்ணமும் இல்லாதவர்களாக, அனன்ய பிரயோஜனராய், அது ஒரு அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், நீங்கள் எல்லாரும் ஒருமிடராய், ஒரே கருத்தை உடையவர்களாய் எண்ணுதல். தொண்டர் கங்கையாலே எல்லாரும் ஒருமிடர் ஆகலாமிரே. இங்கேதான் ஒரே வாய்ப்பு, எல்லாரும் ஒன்னா சேரறதுக்கு. தொண்டர்களா இருந்தா தான் சேர முடியும். மற்றபடி நாம என்ன சொல்லிட்டு இருந்தாலும் சேர முடியாது. நான் இவர், நான் அவர், நான் இந்த கட்சி, நான் அந்த கட்சி, இப்படி எல்லாம் சேரவே முடியாது. எல்லாரும் தொண்டர்கள் என்ற அந்த ஒரே ஒரு தலைமையில தான், அந்த ஒரு விஷயத்தில மட்டும்தான் சேர முடியும். தொண்டர் என்கையாலே எல்லாரும் ஒருமிடர் ஆகலாமிரே. விண்டு வாடா மலர், அலரத் தொடங்கின அளவாய், கழிய அலர்ந்து வாடாத பூ. விண்டு வாடா மலர்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அலரத் தொடங்கின அளவாய், இப்பதான் மலரத் தொடங்குகிறது. கழிய அலர்ந்து வாடாத பூ, நல்லா முழுக்க அலர்ந்துடுத்துன்னா என்ன, கொஞ்ச நேரத்துல வாடி போயிடும். அப்படி வாடாத பூ, மலரத் தொடங்கக்கூடிய பூ. செவ்வி பூவை கொண்டு ஆசிரியம் என்கை. என்ன சொல்றார் ஆழ்வார்? அல்ல செவ்வி புஷ்பம், அதை கொண்டு போய் ஆசிரியுங்கோள். வண்டு பாடும் பொழில் சூழ், வண்டுகள் மதுபான மத்தமாய் கொண்டு பாடான் என்றுள்ள சோலை சூழ்ந்த தேசம். வண்டுகள் நல்லா மதுவை குடித்துவிட்டு பாட்டு பாடிக்கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட சோலை, இந்த சோலையாலே சூழ்ந்த தேசம், சோலையாலே சூழப்பட்ட தேசம். ஏத சாமகாயன் நாஸ்தே என்கிறபடியே நிரதிசய போக்கியமான தேசம் என்கை. எதை போல இருக்குது? பரமதத்தில் எப்படி சாமகானத்தை பாடிக்கொண்டிருப்பார்களோ அது போல இங்கே இந்த வண்டுகள் எல்லாம் நல்ல ரீங்காரம் பண்ணி கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட தேசம். திருக்கண்ணபுரத்து அண்டவாணர் வாணன் அமரர் பெருமானையே. திருக்கண்ணபுரத்திலே எளியனாய் இருக்கிறவன். இந்த திருக்கண்ணபுரத்தில் இவ்வளவு எளிமையா இருக்கானே அர்ச்சாவதார ரூபத்துல, அவன் யாரு என்றால் உபயபூதி நாதனாய்த்து. இது சாமானியம் நினைக்காதீங்க. இவன் உபயபூதி நாதன், நித்தியபூதி லீலாபூதி ரெண்டுத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன். பரமபத நிலையனாய் அயர்வரும் அவர்கள் அதிபதியும் ஆனவன் எண்ணுதல். அதாவது அவன் எப்படிப்பட்டவன்? பரமபத நிலையனாய், பரமபதத்திலே இருப்பவனாய், அயர்வரும் அவர்கள் அதிபதி, அயர்வரும் அவர்களுக்கு தலைவனாக இருப்பவன் எண்ணுதல். லீலா விபூதிக்கு நிர்வாககனுமாய், நித்திய சூரிகளுக்கு நிர்வாககனும் ஆனவன் எண்ணுதல். அதாவது ரெண்டுமே சொல்லப்படுறது. லீலா விபூதிக்கும் நிர்வாககன், நித்திய விபூதிக்கும் நிர்வாககன். திருக்கண்ணபுரத்தில் இருக்கிறதுனால லீலா விபூதிக்கு நிர்வாககன், வைகுண்டத்தில் இருக்கிறதா பரமபதத்துக்கு நிர்வாகன். எங்க இருந்தாலும் அவன் தான் தலைவன், அது மாற்ற முடியாது. இங்க இருக்கும்போது இங்கே, அங்க இருக்கும்போது அங்கே. இங்கே ஆசிரியத்து விரோதியை போக்கி பூர்ண அனுபவம் பண்ண ஒரு தேச விசேஷம் தேடி போக வேண்டா. இங்கே ஆசிரியத்து, இங்கே பெருமாளை தஞ்சம் என்று பற்றி விரோதியை போக்கி, நம்முடைய விரோதிகள்லாம் போக்கி பூர்ண அனுபவம் பண்ண, பூர்ண அனுபவம் கிடைக்கணும்னா ஒரு தேச விசேஷம் தேடி போக வேண்டாம், பரமபதத்தை தேடி போக வேண்டாம். இங்கேயே அவன் இருக்கான். உங்களுக்கு அதே அனுபவத்தை இங்கே கொடுக்க போகிறான். நித்திய சூரிகளும் இங்கே அனுபவிக்கும்படி ஷீலாதி குணாதிக்கம் உண்டிரே இங்கு. இங்கே ஷீலம் முதலான குணாதிக்கம், அதிகமான குணங்கள் இங்கே இருக்கே. எப்படி தெரியுது? நித்திய சூரிகளும் அனுபவிக்கும்படி. நித்திய சூரிகள் கூட எம்பெருமான அனுபவிக்கணும் தான் இங்கே வருகிறார்கள். ஏன்னா அங்க ஷீல குணத்தை அனுபவிக்க முடியாது என்று இங்கே அனுபவிக்கிறார்கள். அப்படி அங்க இல்லாத குணம் கூட இங்கே வெளிப்படுறது. குணாதிக்கத்தை உடையவனாக இங்கே இருக்கிறான். அந்தற்கு வைத்த சாலையில் விழித்திருப்பார்க்கு உஜ்ஜீவனம் இல்லையே, அப்படி அன்றிலே இங்குத்தை நிலை. அழகா ஒரு விஷயம் சொல்றார். அந்தற்கு வைத்த சாலையில் விழித்திருப்பார்க்கு உஜ்ஜீவனம் இல்லையே. கண்ணு தெரியாதவர்களுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கா. சாலைன்னா ஒரு பந்தல்னு வச்சுக்கலாம், நீர் பந்தல் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு இடம் வச்சிருக்கா. அங்க போய் கண்ணு இருக்கிறவங்க எதுவும் கேட்டா கிடைக்காது. இது குருடர்களுக்கும் வச்சிருக்கு, நீங்க போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிடுவா. அப்படி இல்லை, அப்படி அன்றிலே இங்குத்தை நிலை. அதை போல இங்க இல்லை. எங்க வேணா யார் வேணா எம்பெருமானை சேவிக்கலாம். அதுக்கு பிரமாணம் காட்டுறார். பிரதிமாசு அப்பிரபுத்தானாம் அப்படின்னு ஒரு பிரமாணம். அதாவது இது இந்த அர்ச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான்
அப்பிரபுத்தானம்னா அவ்வளவு பெரிய புத்திசாலித்தனம் இல்லாதவர்களுக்காகனு ஒரு பிரமாணம் இருக்கு. அதாவது இப்போ யோகிகள் எம்பெருமானை அந்தரியாமையாக சேவிக்க முடியும், நல்ல உயர்ந்த ஞானத்தை உடையவர்கள் மோட்சம் அடைந்து பரமபதத்தை சேவிக்க முடியும் அப்படின்லாம் அந்த பிரமாணத்தை வரும். கடைசியில எப்படி எந்த ஞானமும் இல்லாதவர்களுக்கு எம்பெருமான் பிரதிமை வடிவத்திலே அர்ச்சா வடிவத்திலே இருக்கிறான் என்று சொல்லப்படும். அப்படி அந்த ஸ்லோகத்துக்கு என்ன சொல்லுவார்னா, ரொம்ப புத்தி குறைந்தவர்களுக்கு தான் அர்ச்சாவதாரம்னு சொல்லிடுவா. ஆனா ஆளவந்தார் அப்படி சொல்லலையா, இதுக்கு ஆளவந்தார் அருளி செய்யும்படி அம்மேட்டிலும் ஏறிப்பாயான் என்றால் தேசிகருக்கு சொல்ல வேணுமோ என்று. அம்மேட்டிலேயே, அதாவது சம்சாரங்கிற இந்த மேட்டிலே அறிவற்றவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள், அவர்களுக்காக நான் அர்ச்சாவதாரமா இங்க நிற்கிறேன் என்றால் அதை கேட்டா தேசிகர்களா இருப்பவர்கள், நல்ல வழிகாட்டிகளாக ஆச்சாரியர்களா இருப்பவர்கள் அவர்களுக்கு சொல்ல வேணுமோ? அவர்கள் இந்த எம்பெருமானிடத்தை ஈடுபட மாட்டார்களான்னு இன்னும் அதிகமா தான் ஈடுபடும். இப்படி வந்திருக்கானே நமக்காக இல்லைனாலும் இவர்கள் ஞானிகளா இருந்தாலும் ஞானமற்றவர்களுக்காக இப்படி வந்திருக்கானே இன்னும் ஈடுபாடு அதிகமா தான். அதனால தான் நம்முடைய சம்பிரதாயத்துல அர்ச்சாவதாரத்துல அதிகமான ஈடுபாடு. அவன் தன்னை குறைத்து கொண்டு வந்திருக்கிறத பார்த்த உடனே இவர்களுக்கு என்ன தோன்றுகிறது, இவ்வளவு பெரியவன் தன்னை இப்படி குறைத்து கொண்டு வந்திருக்கிறானே என்று அவனிடத்துல அதிகமான ஆசை காட்டுகிறார்கள். அப்படி இதை ஆளவந்தார் இதுக்கு இதை போல ஒரு கருத்து காட்டியிருக்கிறார் என்று. அம்மேட்டிலும் ஏறிப்பாயான் என்றால் தேசிகருக்கு சொல்ல வேணுமோ? அவர்களுக்கே எம்பெருமான் காட்சி கொடுக்கிறான்னா அதை பார்த்த சிறந்த ஞானம் உள்ளவர்கள், வழிகாட்டிகளாக இருப்பவர்கள், ஆச்சாரியர்கள், அவர்கள் என்ன சொல்லுவார்கள், ஓ நமக்கும் தான் இது உத்தேசியம் என்று ஆசைப்படுவார்கள். அப்படி அதுதான் இங்க காட்டுறார். பொதுவா உலகத்திலே குருடர்களுக்குன்னு ஒரு இடம் வச்சா அந்த இடத்துல மற்றவர்கள் போய் கண்ணு இருப்பவர்கள் சாப்பிட முடியாது. ஆனா இங்கே எம்பெருமான் தன்னை தாழ்ந்தவர்களுக்காக அமைத்துக் கொண்டாலும் எல்லாரும் போய் அவனை சேவிக்கலாம் என்று காட்டுகிறார். அதனால நித்திய சூரியர்களும் அங்க சேவிக்கிறார்கள். அப்படி எம்பெருமான் இருக்கிறான் என்பது காட்டப்படுறது. இது 3ஆம் பாசுரம். தொண்டர் நொந்தம் துயர் போக நீரேகமாய் வெண்டு வாடாமலரிட்டு நீர் இறைஞ்சுமீன் வண்டு பாடும் பொழில் சூழ் திரு கண்ணபுர தண்டமான நமர பெருமானையே. அடுத்தது 4ஆம் பாசுரம். மானை நோக்கி மடப்பின்னைதன் கேழ்மனை தேனை வாடா மலரிட்டு நீர் இறைஞ்சுமின் வானை உந்தும் மதில் சூழ் திரு கண்ணபுரம் தான் நயந்த பெருமான் சரணாகுமே. இந்த பாசுரம். இதுல பதவுரை. அனந்தரம் அதிசயித்த போக்கியனான கிருஷ்ணனை நப்பின்னை பிராட்டி சேர்த்தியிலே ஆராதியுங்கோள் என்கிறார். இந்த பாசுரத்திலே அதிசயித்த போக்கியன், மிக மிக உயர்ந்த இனிமை தன்மையை உடையவன் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனை நப்பின்னை பிராட்டி சேர்த்தியிலே, மடப்பின்னைதான் கேள்வனைன்னு இருக்கிறதுனால இந்த பிராட்டி புருஷகாரத்தை காட்டுகிறார். நப்பின்னை பிராட்டி சேர்த்தியிலே ஆராதியுங்கோள், அவனை வணங்குங்கோள், கொண்டாடுங்கோள் என்கிறார். மான், மானானது நை, தோற்று நையும்படியான நோக்கி, நோக்கை உடையலாய். மானைன்னு நம்ம சேவிச்சுடுறோம், ஆனா அந்த பிரிச்சுக்கணும். மான் நை, மானை நையும்படிக்கு தோத்து வெக்கப்படும்படிக்கு தோத்து வருத்தப்படும்படிக்கு பண்ணக்கூடிய கண்கள் அப்படின்னு காட்டுறார். மானானது நை, நையும்படி தோற்று நையும்படியான நோக்கி, நோக்கை உடையலாய். நோக்கின்னா நோக்கை உடையவள் அர்த்தம். மடம், ஆத்மகுண பூர்ணையான பின்னைதன், நப்பின்னை பிராட்டிக்கு திருமேனி அழகும் இருக்கு, ஆத்ம குணங்களும் சிறந்திருக்கு. அப்படிப்பட்ட நப்பின்னை பிராட்டிக்கு கேழ்வனை, வல்லபனாய், தேனை, ரசோவை சக என்கிறபடியே அந்த ரசமாகவே எம்பெருமான் இருக்கிறான் என்று தைத்திரிய உபநிஷத் வாக்கியம் இது. அப்படி தேனை ரசோவை சக என்கிறபடியே தேன் போலே போக்கியபூத்தனானவனை, தேன் போலே அவன் போக்கியபூத்தனாக இருக்கான், இனிமையை உடையவனாக இருக்கிறான். அவனை வாடா, வாடாத மலரிட்டு புஷ்பங்களை கொண்டு நீர் நீங்கள் இறைஞ்சுமின் ஆராதியுங்கோள், அவனை நீங்கள் கொண்டாடுங்கோள், வணங்குங்கோள். வானை, ஆகாசத்தை உந்து தள்ளும்படி ஓங்கின மதில் சூழ், மதில் சூழ்ந்த திருக்கண்ணபுரம், திருக்கண்ணபுரத்தை ஆசிரியருக்கு முகம் கொடுக்கைக்கு யோக்கியஸ்தலம் என்று தான் நயந்த, தானே விரும்பின, எம்பெருமானே ஆசைப்பட்டு இருக்கிறான். அதான் உகந்தருளின நிலங்கள்னு சொல்லுவார்கள். ஆசிரியத்திற்கு முகம் கொடுக்கைக்கு யோக்கியஸ்தலம், அடியார்களுக்கு நம்மை காட்டுவதற்கு நல்ல பொருத்தமான இடம் என்று தானே நயந்த, தானே விரும்பின பெருமான் சர்வேஸ்வரன் சரண் ஆகுமே. அவ்வாசிரயணிய வேஷந்தன்னிலே உங்களுடைய ஆராதன பிரதிசம்பந்தியாய் கொண்டு கந்தவிய நாமே, அவன் அங்கே இருப்பான். எப்படி இருப்பான்? அவ்வாசிரயணிய வேஷந்தன்னிலே,
உங்களுடைய ஆராதன பிரதிசம்பந்தியாய் அவனை நீங்கள் ஆசிரியிக்கும் பொழுது உங்களுடைய ஆராதனத்தை பெற்றுக்கொள்பவனாக அவன் இருப்பான் என்று காட்டப்படுகிறது. தேனை வாடா மலர் என்று பூவோடே கூட்டவுமாம். தேனை வாடா மலர்னு அதாவது புஷ்பத்தை அப்படி சொல்லுகிறார்னு வச்சுக்கணும். தேனை வாடா மலர், தேனை வாடா மலரிட்டு பூவோடே கூட்டவுமான்னு சொல்லியிருக்கார். பூ எங்க இருக்குன்னு தெரியல. தேனை வாடா மலர் அதான் மலரிட்டுன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆமா, தேனை வாடா மலரிட்டு. அதாவது இந்த புஷ்பமானது வாடாமல் இருக்க வேண்டும்னு முதல் சொல்லியிருக்கார். தேன் போலே வாடாத தேனை வாடா மலர்னா அதாவது தேன் நிறைந்திருக்கக்கூடிய வாடாத மலர் அப்படின்னு வச்சுக்கணும். போக்கிய பூத்தன் ஆனவனை தேனைன்னு பெருமாளை சொல்லியிருக்கார். இப்ப அந்த புஷ்பத்துக்கே அதையும் ஒரு விசேஷணமாக வச்சுக்கிறார். தேன் நிறைந்திருக்கக்கூடியன்னு வச்சுக்கிறார். அடுத்தது ஈடு வியாக்கியானம். 4ஆம் பாட்டு. ஆசிரியிக்கும் இடத்தில் நப்பின்னை பிராட்டி புருஷகாரமாக ஆசிரியுங்கோள். பெருமாளை ஆசிரியிக்கும் பொழுது தனியாக ஆசிரியிக்காதீர்கள், பிராட்டி புருஷகாரமாக ஆசிரியுங்கோள். அவன் உங்களுக்கு ரட்சகனாம் என்கிறார். அவன் உங்களை ரட்சிப்பான், அவன் தான் உங்களுக்கு ரட்சகன் என்கிறார் என்று சொல்லுகிறார். மானை நோக்கி, மானானது நையும்படியான நோக்கை உடையவள். மானே நொந்து போக்கும் அளவுக்கு அழகான கண்ணை உடையவள். இவளை பார்த்தா மானுக்கு வருத்தம் வந்துடும். ஐயோ நம்ம கண்ணு அவ்வளவு அழகா இல்லையே அப்படின்னு. இவளுடைய கண் நம்முடைய கண்ணோட அழகா இருக்குன்னு அதுக்கு வருத்தம் ஏற்படும். மானானது நெய்யும்படியான நோக்கை உடையவள். மான் தோற்று நாணும்படியாய்க்கு நோக்கு இருப்பது. இவளுடைய நோக்கு, இவளுடைய கண்ணானது எப்படி இருக்குன்னா மான் தோற்று நாணும்படி, அதுவே தோற்று வெக்கப்படுமா அப்படி இருக்கு. மடப்பின்னைதன் கேள்வனை, ஸ்திரீத்துவம் முதலான ஆத்ம குணங்களை உடைய நப்பின்னை பிராட்டிக்கு வல்லவனாய் உள்ளவனை. திருமேனி அழகு மட்டும் இல்ல, ஸ்திரீத்துவம் போன்ற ஆத்ம குணங்களும் நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நப்பின்னை பிராட்டிக்கு வல்லவனாய் உள்ளவனை. இது சாமானிய ஸ்திரீகளிலிருந்து வியாபிருத்தி காட்டுகிறார். இந்த உலகத்துல ஸ்திரீகள் சில பேர் அழகா இருப்பா, ஆனா குணங்கள் இருக்காது. சில பேர் குணம் இருக்கும், அழகு இருக்காது. அப்படி ஒருவேளை அவர்களுக்கு ரெண்டுமே இருந்தாலும் கூட இவ்வளவுக்கு இருக்காது. அதையும் வச்சுக்கணும். நப்பின்னை பிராட்டி இதுல பூர்த்தி இருக்கு. இந்த உலகத்திலே இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல குணமும் இருக்கும், சில பேருக்கு அழகும் இருக்கும். அதனால எல்லா ஸ்திரீகளையும் விட இவளை வேறுபடுத்தி காட்டுகிறார். இப்படி வல்லவனாய் உள்ளவனை. தேனை நிறதிசய போக்கியன் ஆனவனை. தேன்கிறது மிகவும் இனிமையாக இருக்கக்கூடியவன்கிறதுக்கு அர்த்தம். இவ்வேப்பங்குடி நீரை என்றோ நான் உங்களை குடிக்க சொல்கிறேன். நான் உங்களை குடிக்க சொல்ற வேப்பங்குடி நீர் இதுதானே. தேனை போய் வேப்பங்குடி நீர்னு சொல்ற ஒரு வேடிக்கையா சொல்றேன். உங்களுக்கு குடிக்கிற கஷாயம் இது, உங்களுடைய நல்லது நடக்கணும்னா இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கிற கஷாயம் என்று சொல்லுகிறார். இல்ல இல்ல, அதாவது நிறைய இடத்துல வரும் இது. எவ்வளவு இனிமையானவன் எம்பெருமான், அவனை போய் நீங்க இவ்வளவு ஏதோ வேப்பங்குடி நீரை ஏத்துக்கிற மாதிரி இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறது? நானும் உங்களை வேப்பங்குடி நீரையா குடிக்க சொல்றேன், தேனை தானே குடிக்க சொல்றேன் அப்படிங்கிறார். தேனை நான் கொடுக்குற வேப்பங்குடி இதுதான் உங்களுக்கு, நீங்க வேப்பங்குடின்னு நினைக்கிறீர்கள், ஆனா அது வேப்பங்குடி நீரில் இது தேன் என்று சொல்லுகிறார். அப்படி வேப்பங்குடி நீரை என்றோ நான் உங்களை குடிக்க சொல்கிறது. வாடா மலரிட்டு நீர் இறைஞ்சுமென், செவ்வி பூ விட்டு நீர் ஆசிரியுங்கோள். புதுசா இருக்கக்கூடிய புஷ்பத்தை கொண்டு நீங்கள் இவனை ஆசிரியுங்கோள். தேனையும் செவிப்பூவையும் சேர்க்கை போலே காணும் ஆசிரியனமாவது. எம்பெருமானை போய் தஞ்சமாக பற்றுவதுங்கிறது எப்படி இருக்கு? தேனையும் புஷ்பத்தையும் சேர்த்தா எப்படி நல்லா இருக்கும்? அதே போல இருக்கு. தேனையும் செவிப்பூவையும் சேர்க்கை போலே காணும். இந்த தேனும் செவிப்பூவும் சேர்ந்து இருந்தா எவ்வளவு நன்னா இருக்கு. அதே போல நீங்கள் போய் அவனிடத்துல ஆசிரியத்தீர்கள் என்றால் அவ்வளவு நன்றாக இருக்கும் என்று காட்டுகிறார். தேனையும் செவிப்பூவையும் சேர்க்கை போலே காணும் ஆசிரியனமாவது. வானையந்தும் மதில் சூழ், ஆகாசத்தோட ஸ்பர்தை பண்ணி அதை தள்ளுமா போல இருக்கிற மதிலாலே சூழப்பட்ட ஊரை. ஸ்பர்தைன்னா போட்டி போடுறது. அந்த ஆகாசத்தோட போய் போட்டி போடுவதை போல அத்தை தள்ளுமா போல இருக்கிற மதில். ஆகாசத்தை போய் அப்படி இடிக்கிறது மதில், அவ்வளவு பெருசா இருக்குங்கிறார். அப்படி மதிலாலே சூழப்பட்ட ஊரை. துஷ்பிரகிருதிகளுக்கு கெட்ட ஒண்ணாதபடி சுரட்சிதமான ஊர் என்கை. இதனால என்ன சொல்லப்படுறது? துஷ்பிரகிருதிகள், ரொம்ப தீய எண்ணமுடையவர்கள், அவர்களுக்கு கிட்ட ஒண்ணாதபடி, அவர்கள் உள்ள வந்துட முடியாதபடிக்கு பெரிய மதிலை உடையதாக இருக்கு. சுரட்சிதமான ஊர், நன்றாக பாதுகாக்கப்பட்ட ஊர். தான் நயந்த பெருமான்,
ஆசிரித சம்ஸ்லேஷத்துக்கு பாங்கான தேசம் என்று அத்தை விரும்பி வர்த்திக்கிற சர்வேஸ்வரன் அவன். அடியார்களை ரட்சிக்கிறதுக்கு இதுதான் சரியான இடம் என்று அத்தை விரும்பி வர்த்திக்கிறான் எம்பெருமான். ஆசையோட வாழக்கூடிய இடம். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் ஆனவன் சரணாகுமே, உங்களுக்கு ரட்சகனா, அவனே உங்களுக்கு சரணாக இருப்பான், ரட்சகனாக இருப்பான். அம்மதில் அவனுக்கு அரணானார் போலே உங்களுக்கு அவன் மதிலாம். அந்த மதில் எப்படி அவனுக்கு பாதுகாப்பா இருக்கோ அதே போல அவன் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறான் என்று காட்டுகிறார். இது 4ஆம் பாசுரம். மானை நோக்கி மடப்பின்னதன் கேள்வனை தேனை வாடா மலரட்டு நீர் எறிஞ்சுமில் வானை உந்தும் மதில் சூழ் திருக்கண்ணபுரம் தான் நயந்த பெருமான் சரணாகுமே என்று காட்டினார். மேலே இருக்கக்கூடிய பாசுரங்கள் அதை நாளைய தினம் தொடர்ந்து அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், பிள்ளான் திருடிகளே சரணம், நஞ்சியர் திருடிகளே சரணம், நம்பிள்ளை திருடிகளே சரணம், வடக்கு திருவிதி பிள்ளை திருடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருடிகளே சரணம், வாதிகேசரி அழகுநாள் ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org